கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஹொசூரில் கிருஷ்ணகிரி அப்படிங்கிற ஊரில் என்ன நடந்துச்சு தெரியுமா? விஜய் அண்ணா எங்களை வந்து காப்பாற்றுங்க, விஜயண்ணா விஜயண்ணா உங்களுக்காகத்தானா ஓட்டு போட்டோம், உங்களுக்காகத்தானா வந்து ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் காத்து கிடந்தோம், உங்களையே நம்பிட்டு இருந்த பாவப்பட்ட மக்களுக்கு ஏதாவது இறக்கம் காட்டுங்கண்ணா, பிள்ளை குட்டிகளை வச்சுட்டு தூங்க முடியலண்ணா அப்படின்னு சொல்லி எங்கே பார்த்தாலும் ஒரு மரண ஓலம் மாதிரி சத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த சத்தத்துக்கு நடுவில் சில பெண்கள் நாங்கள் புள்ள குட்டிகளோட எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிதாபமாக சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ என்னடா நடக்குது இந்த நாட்டில் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக ஜூம் பண்ணி உள்ளே போனால் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது ஹொசூர் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி பகுதியில் பல வருஷங்களாக குடியிருந்துட்டு வந்த குடியிருப்பு பகுதிகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சி சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்கிரமிப்பு அகற்றம் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் குடியிருந்த இடத்த வந்து அகற்றிருக்காங்கப்பா. இந்த அகற்றின விஷயத்தில் பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்களுடைய நகையெல்லாம் வந்து வச்சு நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வந்து கட்டணும், நிறைய பேருக்கு பட்டா கொடுத்தாங்க, எங்களுக்கு வந்து பட்டா தரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விஜயண்ணா வந்தால் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு விஜயண்ணாவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம், விஜயண்ணா வந்தால் எல்லாம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் ஓட்டு போட்டோம், எங்களை வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் விஜயண்ணா வந்து எங்களை கண்டுக்கவே இல்லை, விஜயண்ணா இப்போ இங்கே வரணும், விஜயண்ணா வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் வந்து ஸ்பைடர்மேன் படம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்களாம் போயிட்டு ஸ்பைடர்மேன் எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்க எங்களை காப்பாற்றுங்கன்னு என்ன பண்ணுவாங்கன்னா கத்துவாங்க. கத்தும்போது ஸ்பைடர்மேன் வந்து இப்படி கம்மோட்டு என்ன பண்ணுவாருன்னா காப்பாற்றுவார். அதே மாதிரி பொதுமக்கள் எல்லாம் ரோட்டில் வந்து நின்றுட்டு அண்ணாவை வந்து ஹீரோ மாதிரி சூப்பர் ஹீரோ மாதிரி நினச்சிட்டு விஜயண்ணா வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் இப்போ சினிமாவை விட்டுட்டு, அதாவது ரியல் ஹீரோவில் இருந்துட்டு இப்போ ரியல் ஹீரோவாக மாறிட்டார். விஜய் அவர்கள் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜியை சந்திக்கிறார், அதாவது மோடிஜியை சந்திக்கிறதுக்கு அவர் டெல்லி பயணம் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாநகராட்சியிலிருந்தும் நகராட்சியிலிருந்தும் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் மக்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்த இடத்த வந்து இடித்து கையகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றம்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. ஆனால் ஏன் இவங்க விஜயண்ணா காப்பாத்துங்கன்னு வந்து கத்துறாங்க? எதுக்கு நகையெல்லாம் அடகு வச்சு நாங்கள் வந்து இந்த வீட்டில் வந்து இது பண்ணணும், உட்கார்ந்தோம், வாடகைக்கு உட்கார்ந்தோமோ, எதுக்கு வீடு கட்டி உட்கார்ந்தோம், எதுக்கு சொந்த இடமா வந்து நாங்கள் நினச்சிட்டு எல்லா செலவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க? அப்படின்னா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது ஒரு வாக்கு கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா அரசு புறம்போக்கு நிலங்களை 10 வருடங்களுக்கு மேலாக யார் யாரெல்லாம் பயன்படுத்தி வருகிறார்களோ அவர்களுக்கு அதே இடத்தை ஒழுங்காக கரண்ட் பில், ஒழுங்காக வரி, ஒழுங்காக வீட்டு தீர்வை இது எல்லாத்தையுமே கட்டியிருந்தாங்க அப்படின்னா தானாக அரசு முன் வந்து பத்திரம் பதிந்து பட்டா கொடுத்து சிட்டா கொடுத்து அவர்களுக்கு அது நிரந்தரமாக்கப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை வந்து திரு சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வாக்கு என்னாச்சு அண்ணா அப்படின்னு கேட்டு இப்போ மக்கள் வந்து தெருவில் நிற்கிறாங்க. ஸோ மக்களுடைய துயர் துடைக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஆல்ரெடி துடைக்கப்பட்டாலும் அது பயன் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன் தராது. ஏன்னா அவர் விஜய் அவர்களுக்கு வந்து விஷயம் காதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. 10, 50, 60 வீடுகளை இடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. இப்போ அவர் காதுக்கு இந்த நியூஸ் போய்
அவர் வந்து அப்படியே பத்திரம் பட்டா போட்டு கொடுத்தாலுமே புதுசாக வீடும் கட்டி கொடுக்க வேண்டியது, வீடும் கட்டி கொடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க தெருவுக்கு வந்துட்டாங்க, இப்போ அவங்களுக்கு வீடு இல்லை, இடம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்னா என்ன பண்ணியிருந்திருக்கணும், முறையான இது கொடுத்துருக்கணும், சீட்டு கொடுத்துருக்கணும். நான் வந்து என்ன பண்ண போகிறோம், இடிக்க போகிறோம், இந்த டேட்டில் வந்து இதை இடிச்சிருவோம், இந்த டேட்டில் வந்து நீங்கள் காலி பண்ணிடணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு குறிப்பிட்ட மந்த், ஒரு குறிப்பிட்ட டைம் போட்டு பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கணும். மாநகராட்சி, அரசு, ஊரகாட்சி, இப்படி எந்த ஒரு ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் அந்த இடம் வருதோ அவன் வந்து கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து ரெண்டு தரப்பாக வந்து பதில் சொல்கிறாங்க. ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாமல் வந்து இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இன்னொரு தரப்பு மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கஷ்டப்பட்டு பாவப்பட்டு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நாங்கள் வந்து இதை கட்டினோம் ஐயா, ஆனால் இதை நைட்டோடு நைட்டாக வந்து இடித்த மாதிரி எல்லாத்தையும் இடித்து போட்டு எங்கெல்லாம் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு மக்கள்னு சொல்கிறோம் தெரியுமா, அது வந்து அரசு ஊழியர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை ஏற்கனவே வந்து அறிவிப்புலாம் கொடுத்தாச்சு, ஏற்கனவே வந்து நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், ஆனால் மக்களுக்கு செப்பரேட்டாக ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு வீட்லையா கொடுக்கல, நாங்கள் அறிவிப்பு வெளிவிட்டுட்டோம், ஆனால் இவங்க வந்து கண்டுக்கடலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷனில் எல்லாரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. மேக்சிமம் செய்திகள் எல்லாம் வந்து எழுத்து வடிவத்தில் வர்றத மக்கள் வந்து விரும்புகிறாங்களோ இல்லையோ, தொலைக்காட்சி வடிவத்தில் தான் வந்து பார்க்குறாங்க. ஆனால் தொலைக்காட்சி வடிவத்தில் வந்து அறிவிப்பு வந்ததானா இல்லை, செப்பரேட்டாக ஒவ்வொரு வீட்டுக்கும் நோட்டீஸு கொடுக்கப்பட்டதானா இல்லை. இவங்க ஏதோ ஒரு பேப்பர் கட்டிங்ஸ்லையோ இல்லைன்னா இவங்களோட ஆஃபீஸ்லையோ போட்டிருக்காங்க, அது மக்களுக்கு வந்து தெரியலை. அதன் விளைவாக இன்னைக்கு வந்து இடித்து தரமட்டம் ஆயிட்டு. இனி இதுக்கு வந்து ஓட்டு போட்ட மக்களுக்கு விஜய் அவர்கள் என்ன ஆக்ஷன் எடுப்பார், எப்படி வீடை வந்து திரும்ப கட்டி கொடுப்பாரா, இல்லை அந்த இடத்த வந்து பத்திரம் போட்டு கொடுப்பாங்களா, பத்திரம் பட்டா போட்டு கொடுப்பாங்களா. ஏற்கனவே வந்து அதில் வீடு கட்டியிருந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த குடிசை அமைப்பில் இருந்தவங்களுக்கும் ஓடு போட்ட வீடு, இந்த மாதிரி சின்ன ஷீட்டு போட்ட வீடு, இந்த மாதிரி இருந்தவங்களுக்கு மட்டும் இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்குது. இவங்க வீடெல்லாம் இப்போ இடிக்கப்பட்டிருக்கு. ஸோ காய்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், விஜய் அவர்கள் வந்து வீடு கட்டி கொடுப்பாரா, இல்லை மற்றவங்களுக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்தது மாதிரி இவங்களுக்கும் பட்டா போட்டு கொடுப்பாரா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் மீண்டும் மீண்டும் நான் உங்கள் நண்பன். மறக்காமல் நம்ம வீடியோவை பார்க்கும்போது லைக்கு, ஷேரு, கமெண்டு மறக்கவே கூடாது நண்பர்களே. உங்களோட தயவில் தான் நம்ம சேனல் மேலே ஏறி வரணும், இன்னும் இறங்கி டீட்டெயிலாக நிறைய செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட்